வாழ்த்துகிறேன். Once again I welcome you all in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவன் இன்றைக்கு வைத்திருக்கிற அந்த விடுதலையை தேவன் தந்தருளுவாராக. In this day God is going to give his power and mighty. தேவனுடைய கரம் நம்மத்திலே வெளிப்படுவதாக. The Lord's hands will come upon us. வேதம் சொல்லுகிறது அவர் ஓய்வு நாளிலே தேவாலயத்தில் எழுந்து நின்றாரா. The Bible says the day of Sabbath God rises. வேதம் சொல்லுகிறது. The Bible says. வேதம் சொல்லுது. The Bible says. தேவாலயத்தில் அவர் எழுந்து நின்றார். The Lord will stand upon the church. எதற்காக எழுந்து நின்றார்? Why God rises upon the church? தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை விடுதலைக்குள் நடத்த தெய்வம் எழுந்து நிற்கிறார். God has a plan for each and every one of us. நல்ல கவனிங்க. Listen. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து நான் விடுவிக்க வேண்டும். And God wants to deliver all of you. நல்லா கவனிக்கணும். Listen me. இந்த ஓய்வு நாளிலே this day, இந்த ஓய்வு நாளிலே this day of Sabbath, இந்த ஓய்வு நாளிலே this day of ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை நான் விடுவிக்கணும். the daughter of the Abraham, God wants to deliver everyone. சபையில நிறைய பேர் வந்திருந்தாங்க. You know there are many people who came to the church. சபையில நிறைய பேர் வந்திருந்தாங்க. There are many people who came in the church. ஆனா but தேவன் யாருக்காக எழுந்து நின்றார்? God, to whom God has rises. அவர் கரம் விடுதலை ஆக்கும்படி யாருக்காக நீட்டப்பட்டது? To whom God has stand for us. யாருக்காக? To whom God has stand. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக. The people who believe. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக. The people who believe. நல்லா கவனிக்கணும். Listen everybody. ஆலயத்திலே अनेक ஜனங்கள் வந்தாங்க. There are people who came in the church. எல்லாம் வந்தாங்க. There are people who came. ஆனா ஆண்டவருடைய கண்கள் யார் மேல இருந்தது? To whom God has seen. யார் மேல இருந்தது? To whom God has seen. அவரை விசுவாசிக்கிற அந்த பிள்ளைகள் மேல தெய்வத்தின் கண்கள் பார்வை விழுந்ததா? People who believed him. நல்லா கவனிங்க. Listen everybody. நீங்க அவரை விசுவாசிக்க if you believe in him, அவருடைய பார்வை உங்க மேல கொண்டு வரும் பாருங்க. the eyes of God come upon you. நீ அவர் ஆலயத்துல அமர்ந்து சும்மா இருந்தா நடக்காது. You cannot stand like that. நீ cannot sit like that. நீ அவருடைய ஆலயத்துல in the church of God. எப்படி அமரணும்? How to sit? விசுவாசத்தோட. With the faith. எப்படி அமரணும்? How to sit in the church of God? விசுவாசத்தோட. With the faith. நீ அப்படி அமர்ந்தா stand with the faith. If you sit with the faith, உன்னை விடுவிக்கிறவருடைய பார்வை உன் மேல வரும். the Lord who deliver or redeemed will come upon you. லூக்கா 13:16 சொல்லுது. The Luke chapter 13:17 says. நல்ல கவனிங்க. நல்ல கவனிங்க. Please listen everyone. நல்ல கவனிங்க. Listen everyone. வேதம் சொல்லுது. The Bible says. தேவன் அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு. God saying something to me. இவளை see. இவளை see. யார் அந்த நபர்? Who is that see? தேவன் சொல்றார் யார் அந்த நபர்? Who is that see? அவ பேர் எஸ்தர்னு சொல்லல. God did not say her name is Esther. அவளுடைய பேர் தெபரான்னு சொல்லல. God did not say her name is Deborah. அவளுடைய பேர் ரெபெக்கான்னு சொல்லல. God did not say her name is. தேவன் அவளுக்கு ஒரு பேரை வைக்கிறாரு. God has kept the name. அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. Daughter of the Abraham. தேவன் என்ன பேர் வைக்கிறாரு? What is the name of her? ஆபிரகாமின் குமாரத்தி. Daughter of Abraham. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of that? விசுவாசத்தில் பிறந்தவள். the faith, the people of faith. இவ எதில பிறந்தா? விசுவாசத்தில் பிறந்தா. the people of faith. நீங்க நல்லா கவனிக்கணும். Please listen. வேதம் சொல்லுது. The Bible says. விசுவாசத்தில் பிறந்த அவ மேல people of faith. தேவன் விடுவிக்கிறன்னு சொல்லி. God will deliver. வெளிப்பட்டாரு. God
எந்த ஒரு நபர் தேவ சமூகத்தில் அவரை பற்றுகிற விசுவாசத்தில் அமர்ந்திருப்பீர்களானால், people who sit in the faith in the presence of the Lord, உன்னை குறித்து தேவனுடைய சகல காரியம் உன் மேல வரும். you know the sight of God is upon you. நீங்க நல்லா கவனிச்சா தான் புரியும். Please listen everyone, please listen. தேவன் சொல்றாரு, God says, தேவன் சொல்றாரு, God says, ஆபிரகாமின் குமாரத்தியாய இவளை, you know the daughter of the Abraham. நீங்க நம்ம கூட 1000 பேர் உட்காரலாம், நம்ம கூட 1000 பேர் உட்காரலாம். You know there may be people who came and sit with you, thousands of thousands. சபைக்கு எத்தனை பேர் வேணாலும் வரலாம். Many people may come. அவர் உன்னை பார்க்கத்தக்கதாக கிரிய தேவாலயத்துல உனக்குள்ள இருக்கணும். You know God who seen, அவர் உன்னை பார்க்கத்தக்கதாக உன் கிரிய இருக்கணும். you know you sit because God has seen you. உன்னை நியாயம் தீர்க்கல்ல, உன்னை நியாயம் தீர்க்கல்ல. You know God is not judging you. உன்னை விடுவிக்கிறதுக்கும் அல்ல. God wants to deliver you. எதற்காக? Why? எதற்காக? முதலாவது, why? நீ அவர் குமாரத்தியா இருக்கிறியா? You know, are you the daughter of God? முதல்ல அவர் அந்த பார்வை. You know, that's what God is seeing you. பவுல் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது, when the Paul preached லீஸ்திராவிலே, Lystra, in the land of Lystra, லீஸ்திராவிலே பவுல் பிரசங்கிக்கிற பொழுது, when the Paul preaching in the land of Israel, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தாயின் கருவறையில் இருந்து முடவனாய் இருந்த ஒருவன், you know there is a people who came from the mother womb. தாயின் கருவறையில் இருந்து முடவனா இருந்தான். In the mother womb who created. வேதம் சொல்லுது, the Bible says, பவுல் அவனை உற்று பார்த்தார். you know the Paul has seen her. அங்கே தேவன் பார்த்தாரு. you know where there God seen her. இங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் பார்க்கறான். Here the servant of God who sees. அப்பா பவுலுடைய பிரசங்கத்தை 1000 பேர் கேட்டாங்க. you know there are many people who heard the message of the Paul. ஆனா லீஸ்திராவில் இருக்கிற பவுல் பிரசங்கத்தை கேட்கிற எல்லார் மேலயும் பவுல் பார்வை விழல. you know in the land of Israel there are many people who has heard and seen the preaching of the Paul. ஆனா but இவன் மேல மட்டும் விழுகுது. you know the Lystra was seen. ஏன் தெரியுமா? why? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இவனுக்குள் உண்டு என்று பார்த்தார். you know Lydia has God seen upon her. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இவனிடத்தில் உண்டு என்று பார்த்தார். the people of faith is a reason to believe and get salvation. நீங்க கவனிக்கணும் பிள்ளைகளே, நீங்க கவனிக்கணும். please listen. நீங்க கவனிச்சு பார்த்தா, listen everyone. பவுல் யாரை பார்த்தாரு? to whom Paul has seen. அவருடைய பார்வை யார் மேல விழுந்தது? to whom Paul has seen. பிரசங்கத்தை கேட்கிற எல்லார் மேலயும் விழாது. you know it is not mean that the God has seen everyone whoever hearing the word of God. நீ சர்ச்சுக்குள்ள வந்துட்ட, and you may be come inside, நீ பைபிளை தூக்கிட்ட, and maybe you may be taken the word of God, நீ பாட்டு பாடுற, and you can sing the song, நீ ஆராதிக்கிற, and you can praise God and you can worship him, நீ காணிக்க போற, and you can give the offerings. அதனால தெய்வத்தின் பார்வை வராது. it is not that the Lord's will rise upon you. விடுவிக்கிற பார்வை ஓ மேல வரணும்னா உனக்குள்ள அந்த விடுதலை இந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் தெய்வத்தின் பார்வை ஓ மேல விழும். you know you need to have the faith that God can see you. நான் சொல்றத கவனிங்க, இன்னைக்கு பிரசங்கத்துக்குள்ள போக போற வேகமா. let's get into the word of God. வேதம் சொல்லுது, the Bible says, பவுல் அவனை உற்று பார்த்தார். you know the Paul has seen her. எங்க எத்தனை பேர் வந்தாங்க? அந்த பிரசங்கத்துல லீஸ்திராவே வந்துதா? you know there are many people who came. அத்தனை பேர் மேலயும் பவுல் பார்வை விழுந்ததா? you know the Paul did not see everyone. வரல பிள்ளைகளே, only that girl. ஆனா 1000 பேர் உட்கார்ந்திருக்கலாம். and there are many people who sit in the church. 5000 பேர் உட்கார்ந்திருக்கலாம். and there are 5000 has sit in the church. 50000 பேர் கூட and there உட்கார்ந்திருக்கலாம். are 50000 has sit in the church. ஆனா பவுலுடைய பார்வை யார் மேல வந்தது? you know to whom Paul has seen. விசுவாசத்தோட எந்த மனிதன் தெய்வத்தின் சத்தத்தை கேட்கிறானோ அவன் மேல தான் வந்தது. the people who has the faith
நீ தேவனுடைய வசனத்தை ஏதோ நினைவோட உட்கார்ந்து கேட்டா தேவனுடைய பார்வை வராது. You know, if you just listening the word of God, that may not be God has seen you. நீ 1000 நினைவோட கேட்டா வராது. And even if you heard the 1000 times, it's not going to happen. எப்படி கேட்கணும்? How you have to ask him? விசுவாசத்தோட. By faith you have to ask him. விசுவாசத்தோட. By faith you have to ask நீ him. தேவாலயத்துல அமருகிற பொழுது விசுவாச ஆவியினால நிறைஞ்சு கேட்கணும். If you are sitting in the church, you need to have a faith. அவங்களோட தான் தேவன் பேச விரும்புவார். You know, that's what God wants to speak with you today. யோவான் 7:37-39 வரலும் வேதம் சொல்லுது. You know, John chapter 7:38 and 39 says, தாகமுள்ளவன் விசுவாசமுள்ளவன் வா என்கிட்ட. you know, if you have the faith, please come to me. அதுல இன்னொரு வார்த்தை மறைஞ்சிருக்குது. And there is a one secret word. தாகம் இல்லாதவன் விசுவாசம் இல்லாதவன் வராதே. And if you don't have the thirsty, don't come. ஒரு வார்த்தை சொல்லுது. There is a one word says, தாகமுள்ளவன் வா. if you have the thirsty, please come. விசுவாசமுள்ளவன் வா. If you have the faith, please come. நல்லா கவனிங்க. Listen. அப்ப அந்த விசுவாசமும் தாகம் இல்லாதவன் வராதே. If you have no faith and if you have no thirsty, do not come to him. நான் யாருக்குள்ள கிரியை செய்ய விரும்புறேன்? To whom God can work? யாருக்குள்ள? To whom God can work? விசுவாசிக்கிறவனுக்குள்ளே. And the people who has the faith, God can work. தாகம் உள்ளவனுக்குள்ளே. And the people who has the thirsty, God can work. அவங்களுக்குள்ள தான் நான் கிரியை செய்வேன். And God can work in the people who has the thirsty. அவங்க உள்ளத்துக்குள்ள தான் நான் செயல்பட விரும்புறேன். And God wants to work in our heart. எத்தனை பேர் அப்படி இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறீங்க? You know who? How many of you sitting the same manner? எத்தனை பேர்? How many of you sitting same manner? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆவியோட இந்த இடத்துல அமர்ந்து How இருக்கிறீங்க? many of you sitting the same manner? அந்த விசுவாச மனதோட. And if you have the same faith, அந்த விசுவாச ஆவியோட. if you have the same faith, எத்தனை பேர் அமர்ந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் அமர்ந்து இருக்கிறீங்க? how many of you sitting the same manner? அவங்க இப்ப எந்திரிக்கலாம். Please stand up. வேகமா. Everyone. நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோம். Let's be in one heart. இன்றைக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் பெரியவைகளே. God has kept a big, better thing for us. தேவன் நம்மத்தில் அசைவாட போகிறார். God is going to hover in between us. தேவன் நம்மத்தில் கிரியை செய்ய விரும்புகிறார். God is going to do work in between us. யாருக்குள்ள கிரியை செய்ய விரும்புகிறார்? To whom God want to work? அந்த விசுவாச ஆவியோட இருக்கிற யாரோ அவர்களுக்குள்ளே. Those who have the spirit of faith. யாருக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி? How? To whom the faith, the spirit of faith is there? அவர்களுக்குள்ளே. To them. தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். God wants to work in them. அவர்களை விடுவிக்க விரும்புகிறார். He wants to deliver them. நல்லா கவனி. Listen carefully. உன் பிரச்சனை எதுவா அது பிரச்சனை இல்ல. Your problem is not a problem. அது என்ன வேணாலும் இருக்கட்டும். Whatever it may be. அது எது வேணாலும் இருக்கட்டும். Whatever it may be. அது தாயின் கருவில இருந்து கூட இருக்கட்டும். It may be from your mother's womb. அது பிரச்சனை இல்ல. It is not a problem. நீ விசுவாசத்தோட நின்னா. If you stand with the faith. நீ அந்த பிரச்சனைகளை தகர்க்கலாம். You will break away that problem. நீ அந்த விசுவாசத்தின் ஆவியோட ஜீவிச்சா. If you live with the faith, the spirit of faith. ஒரு கட்டுகளவு விசுவாசம். As a mustard seed. ஒரு கட்டுகளவு விசுவாசம். As a level of mustard seed. அது மலையை பிடுங்கி போடும். It will pluck away the mountains. அது சமுத்திரத்தை தள்ளும். It will break away the seas. அந்த கட்டுகளவு விசுவாசம் உனக்குள்ள எரிஞ்சா போதுமே. If that faith ignites in you, இன்னைக்கு அந்த போராட்டத்தை நீ தள்ள முடியும். you will take over that struggle. அந்த தடைகளை நீ உடைக்க முடியும். You can break that hindrance. இன்னைக்கு அந்த விசுவாச ஆவியோட நில்லு. Stand with that same faith. தேவன் இப்போ அவருடைய கண்கள் உலாவுது. God's sight is hovering on you. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். I am prophesying unto. அவருடைய அக்கினி கண்கள் இந்த இடத்துல உலாவுது. God
God's flammable eyes are hovering on you. எதற்கு தெரியுமா? For what you know? எதற்கு தெரியுமா? Do you know for what? விசுவாசிக்கிற இருதயம் உள்ளது எது? Which are the hearts that have faith? இருதயம். Heart that has faith. என்ன இருதயம்? Which heart? விசுவாசத்துல நிரம்பின இருதயம். The heart which is filled with faith. யா உனக்குள்ள கட்டு இருக்கலாம். I உனக்குள்ள கட்டுகள் இருக்கலாம். There may be many bonds in you. உனக்குள்ள பிரச்சனை இருக்கலாம். There may be problems in you. அது எவ்வளவு பெருசு வேணாலும் இருக்கலாம். It may be bigger. ஆனா எது வேணாலும் இருக்கட்டும். Whatever it may be. ஆனா உனக்குள்ள இருக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. The one thing you must have in you. அவரை பற்றின விசுவாசமே. You should have that is faith on him. அது ஒண்ணு இருந்தா If you have that faith, நீ எதையும் தகர்க்கலாம். you can break anything. தேவ கண்கள் வருகிறது. God's hand is coming on you. யோனாவிலும் பெரியவர். The one who is bigger than Jonah. சாலமோனிலும் The பெரியவர். one who is bigger than Solomon. தேவாலயத்திலும் பெரியவர். The one who is bigger than the temple of God. உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். The one who is bigger than one who is in the world. இந்த இடத்துல உலாவி வருகிறார். He is hovering in this place. விசுவாச பிள்ளைகளை நான் விடுவிக்கணும். The people of faith will be delivered. ஆபிரகாமின் குமாரனை ஆபிரகாமின் குமாரத்தை நான் விடுவிக்கணும். All the sons and daughters of Abraham will be delivered. இனி அந்த கட்டுகளோட இருக்க கூடாது. There will not be any bondage. பிள்ளைப்பட்ட பாடு போதும். The struggle that my sons and daughters face, it is enough. ஏன் விசுவாச பிள்ளைப்பட்ட பாடு போதும். My faithful daughter, my daughters, the struggle that my daughter faced is enough. தேவன் எழுந்து நிற்கும்போது ஒரு வார்த்தையை உரைக்கிறார். As God raises up, He speaketh the word. சாத்தானே, Oh Satan, என் பிள்ளைகளுக்குள்ளிருந்து உன் கிரியையை எடு. take away all the deeds and works from my daughters and sons. அவ விசுவாசத்தின் பிள்ளை. He is sons of faith. அவ விசுவாசத்தில் பிறந்தவன். He is born of faith. தேவன் எழுந்திருக்கிறார். God rises up. தேவன் எழுந்திருக்கிறார். God rises up. தேவன் எழுந்திருக்கிறார். God rises up. இறங்கி வருகிற அந்த வல்லமை. God's power is coming upon you. இறங்கி வருதே. God's fire is coming upon you. இறங்கி வருதே. He is coming upon you. அந்த விசுவாச ஆவி யாருக்குள்ளே? Where is that faith, the spirit of faith? தேவ கண்கள் பாக்குது. God's eyes is seeing you. தேவனுடைய கண்கள் தேடுது. God's sight is searching you. இந்த நாளிலே, Today, இந்த நாளிலே நான் விடுவிக்கணும். I want to deliver. நான் விடுவிக்கணும். I want to deliver. நான் விடுவிக்கணும். I want to deliver. என் விடுதலை என் பிள்ளை சுகந்தரிக்கணும். My delivery, it is for my daughter. இதோ தேவ கண்கள் வந்தாச்சு. See, the hands of God is coming. இதோ இறங்கி வருது. It is coming down. அந்த விசுவாச ஆவியோட Have that spirit of faith. நிக்கிற பிள்ளைகள் மேலே All the daughters who are standing. தேவ கரம் வருது. Hands of God is coming upon you. இதோ இறங்கி வருது. It is coming upon you. யார் அந்த நபர்? It is coming upon you. யாரு? Now, தேவன் சொல்றாரு. God is touching you. 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 இதோ விடுதலை. Now there is deliverance. இதோ விடுதலை. God deliverance. இதோ விடுதலை. It is deliverance. இதோ விடுதலை. Here it is deliverance. இறங்கி வருது. It is coming down. இதோ See. அந்த ரகசியகதன ரெபெனே ஹதரகசியகதன தெய்மன ரகதன பௌடமானியா அத்தரகசிய சுடபாடா ரெபெனே சேகேனே அந்தரா அந்த விசுவாச ஆவி யாருக்குள்ள இருக்கோ Amen. Who all have that spirit of faith. அவர்களை தேவ கரமனுக்கு தொட்டுகிறது. God's hand is touching that people. அவர்களை விடுவிக்கிறது. God is delivering those people who have the spirit of faith. இத சொல்ல சொல்ல As you confess, தேவ கண்கள் உன் காலங்களை நோக்கி பார்க்குது. Amen. God's eyes is looking after your season. இந்த போராட்டம் எத்தனை வருஷம் உனக்கு இருக்குது? Amen. What are the sufferings? How many years that is? இந்த பிரச்சனை எத்தனை வருஷம் இருக்குது? These how many years these problems that you have suffered? தேவன் கணக்கு போறாரு. God is calculating everything. தேவன் கணக்கு போறாரு. God is calculating everything. எத்தனை வருஷம்? How many years? இந்த போராட்டம் எத்தனை வருஷம்? How many years
years this struggle? இந்த பிரச்சனை எத்தனை வருஷம்? How many years this problem? தேவன் காலத்தை பார்க்கிறாரு. God is seeing your seasons. உன் காலத்தை கணக்கிடுகிறார். God is calculating your season. காலத்தை கணக்கிட்டு விடுவிக்கிறார். God is calculating your season and delivering you. இதோ அந்த அபிஷேகம் வெளிப்படுதே. See that anointing is revealed. தேவக்கரா Hands of God. இறங்கி வருதே. It is coming down. இறங்கி வருதே. It is coming down. விடுதலை. Deliverance. விடுதலை. Deliverance. விடுதலை. Deliverance. விடுதலை. Deliverance. இப்பா. Deliverance. இப்பா. Deliverance. இப்பா. Now. இப்பா. Right now. இப்பா. Right now. இப்பா. Right now. ஓயா. Akidi. Rashekere la rashekalare. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக வருகிறான் இயேசுவிடத்தில். Amen. As a father comes to Jesus for his son, அப்போஸ்தலர்களால துரத்த முடியல. apostles cannot cast out. நேரா இயேசுவிடத்துக்கு வர்றாங்க. They are coming to Jesus. உங்களால ஏதாவது செய்ய கூடுமா? Can you do anything for us? உங்களால ஏதாவது முடியுமா? Can you? Is it possible? முடிஞ்சா செய்யுங்க. If it is possible, can you please do it? அதற்கு இயேசு சொல்றாரு. Jesus replied, நீ விசுவாசா. if you have faith, நீ விசுவாசா. if you believe, அது நடக்கும். it will happen. அவனுக்கு வந்த வெளிப்பாட்டை பாருங்க. See the revelation that he had. அவன் உடனே ஒரு ஜெபம் பண்றான். Now he started to pray. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய. Please pray my unfaithfulness get away from me. தேவனிடத்துல என்ன உதவி கேக்குறான்? What help he is asking to Jesus? தேவனிடத்துல அவன் உதவி கேக்குறான். He is asking help. என்ன உதவி? What help? பண உதவியா? Is it help for money? பொருளாதார உதவியா? Is it help for any worldly things? வேற ஏதாவது உதவியா? Is it any help? இல்ல. No. என் அவிசுவாசம் நீங்கணும். My faithlessness, let it go away. எனக்கு விசுவாசம் வரணும். The faith should come in me. எப்படிப்பட்ட விசுவாசம்? How that faith would be? விடுதலை வரத்தக்கதாக. The faith that brings deliverance. விடுதலை வரத்தக்கதாக. The faith that brings deliverance. நீங்க எனக்குள்ள you in me கிரியை செய்யும்படியான as you walk in me விசுவாசம் the faith எனக்கு வரணும். I need that faith. அவிசுவாசம் நீங்கணும். Faithlessness should go away. எத்தனை பேர் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்க? How many of you are praying the same prayer? உங்க கைகளை உயர்த்துங்க. Raise up your hands. உங்க கைகளை உயர்த்துங்க. Raise up your hands. உங்க கைகளை உயர்த்துங்க. Raise up your hands. உங்க கைகளை உயர்த்தி இப்ப ஜெபம் பண்ணுங்க. Raise up your hands and pray. அவிசுவாசம் நீங்கணும். The faithlessness let it go away. என்னை விட்டு நீங்கணும். Let it go away from me. இப்ப நீங்கணும். Right now. விசுவாசம் வெளிப்படணும். Faith should be revealed. எனக்குள்ளே in me. வெளிப்படணும். Reveal. ஊற்றுங்க. Flow. ஊற்றுங்க. Let it pour out. ஊற்றுங்க. Let it pour out. ஊற்றுங்க. Let it pour out. ராபாஷகதடா. ரெமேஷேகலரே. நம்ம எல்லாரும் அமருவோமாக. Please be seated. மீண்டுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். I greet you in the name of Jesus Christ. தேவன் தொடர்ச்சியாய் ஒரு வசனத்தின் அடிப்படையிலிருந்து நம்மோட பேசி வருகிறார். God is speaking continuously by a word. யோபுவின் புத்தகம் 29:6 படியாக பேசி வருகிறார். Job chapter 29:6, that verse he is continually speaking to us. ஒருவர் அந்த நித்திய ஜீவனுள்ள வசனத்தின் திறவுகோலை வாசிக்க கேட்கலாம். Let us listen. Someone read that word. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மடைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். Let us clap and glorify the Lord. தேவன் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மோட பேசுகிறார். Amen. God is speaking according to this voice. தேவன் இந்த வார்த்தையின்
அடிப்படையில் நம்மோடு கூட செயல்படுகிறார். On the basis of this word, God walks in us. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா, As you listen carefully, யோபு சொன்ன வார்த்தையாக்கும் இது. these are the words that Job uttered. யோபு என்ன சொல்லுகிறான்? What are the words that Job said? கண்மலையில் இருந்து From the rock, எனக்காக for me, எண்ணெய் there is an oil நதி போல ஓடி வருகிறதா. flows like a river. அது நலம், That is a good. அது செழிப்பு. That is a prosper. நீங்க யோபுவின் பார்வையை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். See deeply the sight of Job. ஆவிக்குரியவன் எப்பவுமே அவன் பார்வை வித்தியாசம். The sight of spiritual man is something different. ஆவிக்குரியவன் பார்க்கிற பார்வையே வித்தியாசம். The spiritual man's sight are totally different. யோபு பிரச்சனையின் நடுவில் இருக்கிறார். Job is standing in the midst of problems. பிசாசின் கரத்தில் இருக்கிறார். He is on the hands of Satan. அவன் சாத்தானின் கரத்தில் இருந்த போதிலும், As he was in the hands of Satan, அவனுடைய பார்வை கண்மலை. his focus, his eyes was upon the rock. அவன் பிரச்சனையை பார்க்கிறவன் அல்ல. He never looked in his struggles. பிரச்சனையினுடைய காரியத்தை பார்க்கிறவன் அல்ல. He never looked upon his struggles. பிரச்சனைகள் போராட்டம் அவனை சூழ்ந்த பொழுது, All the problems and struggles were around him. கண்மலையை பார்க்கிறான். He was focused on that rock. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வசனமாக்கும் அது. I really like that verse. யோபு சொல்றாரு, Job says, கண்மலை, the rock, கண்மலை. the rock. நல்லா பாருங்க, Look carefully. அவன் மாமிச பிரகாரமா பார்க்கல. He never seeing that in his flesh. அவன் வெளி தோற்றத்தின்படி பார்க்கல. He is not seeing that thing by outward appearance. வெளிய பார்க்கிற ஒரு பார்வை இருக்குது. There is a sight that we see by outer. இயேசு எப்படிப்பட்டவர்? How my Jesus is? அவர் அன்பானவர். He is very lovable. அவர் விடுவிக்கிறவர். He is the one who delivers. அவர் வியாதியை குணமாக்குகிறவர். He is the one who heals the sick. அவர் அற்புதம் செய்கிறவர். He is the one who does the miracle. உணவு, உடை, பொருளாதாரத்தை கொடுக்கிறவர். God who gives food and everything that we need. இதெல்லாம் வெளிபார்வை. These all things are the external things. ஆனா யோபு வெளிய பார்க்கிறவன் அல்ல. Job is not the one who is seeing the external affairs of things. அவன் கண்மலையை பார்க்கிறான். He is seeing the rock. அந்த கண்மலைக்குள்ள இருக்கிற எண்ணெயை பார்க்கிறான். He is seeing the oil that is in that rock. அந்த எண்ணெய் தனக்காக தேவன் வச்சிருக்கிறார்ங்கறதை பார்க்கிறான். He is seeing that oil is kept for him. அந்த தேவ மனுஷனுடைய பார்வையை கொஞ்சம் ஆவில நிதானிச்சு பாருங்க. Just examine the side of Job. நல்லா கவனிச்சு பார்த்தா, As you listen carefully, போராட்டம் வரும் பொழுது, as struggle comes, பிரச்சனைகள் நம்மை தாக்கும் பொழுது, as problems fights over us, ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் நாம் நிற்கும் பொழுது, as we are standing in the forceful situations, நம்முடைய பார்வை பயம் கலந்த பார்வையாய் இருக்கும். our sight will be fearful. திகில் கலந்த பார்வையாய் இருக்கும். We will be frightened. என்ன நடக்குமோ என்று பார்க்கிற பார்வையாய் இருக்கும். What would happen as we look after that? நம்முடைய பார்வையிலும் சிந்தையிலும் மனதிலும் தெளிவு இருக்காது. We will not be clear in our sight and our thoughts. ஆனா யோபுவை பாருங்க. But see, look at Job. அவ்வளவு பெரிய பிரச்சனை மத்தியிலே, In spite of all these big problems, அவனுடைய பார்வை எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. how his visions are very clear. பிரச்சனை நேரத்துல யார பார்க்கணும், எதை பார்க்கணும், எப்படி பார்க்கணும்ங்கற ஆவியானவர் அந்த எண்ணெய் அவனை எவ்வளவு ஆழமா நடத்துதுன்னு பாருங்க. In spite of all problems, how to look at and how to see that Spirit of God is leading him. நேச பிள்ளை 10 பிள்ளை செத்தாச்சு. Lovable 10 children were died. எல்லாம் போயாச்சு. Everything that he lost. சரீரத்துல சுகம் இல்ல. He doesn't have a good health. மனைவி சாகடான்னு சொல்லியாச்சு. Wife say go and die. ஆனால் அவன் பார்வை தெளிவு. But his vision was clear. அவன் நினைவு தெளிவு. His thoughts was clear. அவன் பேச்சு தெளிவு. His words was clear. அந்த உபத்திரவத்தின் பாதையின் நட தெளிவு. In midst of this struggleful situation, his deeds were clear. அவன் நட தடுமாறல. His steps
were not shivered. அவன் எடுத்து வைக்கிற அடி பிசகல. His steps never shaken. ஏன்னு சொல்லுங்க. Why? Because. ஏன்? Why? ஏன்னா அவனுக்குள்ள அந்த எண்ணெய் நிறைவா இருக்க. Because that oil was flowing into him in the manner that overflows. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை வாங்கிக்க. Get that anointing today. இன்னைக்கு அந்த வல்லமையை வாங்கு. Receive that power today. உன் அழைப்பு வேற. Your calling is different. உன் மேல இறங்குற அபிஷேகம் வேற. The anointing that comes upon you is different. கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் வேற. The doings of Lord that He does through us is different. நீ மற்றவங்க நடக்கிறது போல நடக்க தேவன் உன்னை அழைக்கல. God never called you to live as other lives. நம்ம நடைய உறுதிப்படுத்துகிற தேவன். God who strengthens our path. நம்முடைய பாதத்தை உறுதிப்படுத்துகிற தேவன். Lord who strengthens our foot. யோபு பெசகல. Job's foot were never shaken. அவன் நினைவு பயங்கர தெளிவா இருக்குது. His thought was very clear. கண்மலையை பார்க்கறான். He is looking at the rock. கண்மலையை பார்க்கறான். He looks at the rock. கண்மலைக்குள் இருக்கிற அந்த எண்ணெயை பார்க்கறான். He is looking at the oil which is in that rock. என்ன பார்வை பாருங்க. See how his vision. என்ன பார்வை. See how his sight is. எப்படிப்பட்ட பார்வை. See how he is looking at that. நான் தொடர்ச்சியா அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வர்றார் ஆவியானவர். As the Spirit of God continuously speaking on these words. இந்த ஒரு வசனத்தினுடைய அஸ்திபாரத்துல நீ நின்னாவே நீ ஜெயிச்சுவே. If you stand on the basis of in this verse, you will overcome everything. நான் தேவனுக்கு முன்பாக பயந்து சொல்றேன். As I stand before God fearfully and say, இந்த ஒரு வசனத்தை எனக்கு 3 வருஷம் கொடுத்தாலும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க ஆவியான உதவி. If you give me 3 years, I will preach on the same words. இந்த ஒரு வசனத்தை 3 வருஷமா தொடர்ச்சியா பேச சொன்னாலும் எனக்கு நாள் பத்தாது. I mean, I will never have enough days to speak in these words. அவ்வளவு ரகசியம் இந்த ஒரு வார்த்தையில அடங்கி இருக்குது. There are much more deeper mysteries in these words. இத மனுஷனை பெருமைப்படுத்த பேசல. I am not boasting of any man. நான் என்ன பேசுறேன், நாங்க எங்களை பேசல. We are not speaking of me or us. இந்த தேவனுடைய நித்திய ஜீவனுள்ள வசனம் ஒன்னு போதா எங்களை ஜெயிக்க வைக்கணும் பேசுறேன். This eternal word is enough to make us victory. Hallelujah. 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 Amen. Hallelujah. நல்லா கவனிங்க. Listen carefully. அந்த எண்ணெயை பார்த்தவன் As he looked at the oil, கண்மலையை பார்த்தான். he looked at the rock. எண்ணெயை பார்த்தான். He looked at the oil. இந்த ஆச்சரியத்தை பாருங்க. See that amazing thing. அந்த எண்ணெயின் அளவையும் பார்க்கறான் பாருங்க. He's looking at the measure of the oil. எண்ணெயின் அளவை பார்க்கறான். He's looking at the measure of the oil. அவருக்குள்ள நதி போல எண்ணெய் இருக்குது. It was like a river flows. எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் நேரத்துல எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பார்வை. In spite of all the struggles and all the spiritual situations. இந்த கடைசி நாளிலே, In this end days. உன்னுடைய பார்வை ஆவிக்கேற்றபடி மாற வேண்டும் என்று ஆவியானவர் பேசுகிறார். Spirit of God is speaking unto you. Your sight should become like a spiritual one. கானானை வேவு பார்க்க போனாங்க. I mean, some people spied on Canaan. 10 பேர் பார்த்த பார்வைக்கும் 2 பேர் பார்த்த பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. There were difference between the 10 people's and 10 spies explanation and the 2. ஒரே அக்கினி அபிஷேகம் தான். It was one anointing, that a fire anointing. ஒரே மேகஸ்தம்பம் தான். It was only one cloud. ஒரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தான். There is one Father, Son and the Holy Spirit. ஒரே மோசே தான். There is one Moses. ஒரே மன்னா தான். Only one manna. எல்லாமே ஒண்ணுதான். Everything is one. எல்லாம் ஒண்ணுதான். Everything is one. நான் என்ன சாப்பிட்டேனோ Whatever I had, அதத்தான் பாஸ்டர் சாப்பிட்டாரு. that same thing that was pastor also had. பாஸ்டருக்கு தேவன் என்ன கொடுத்து சாப்பிட்டாரோ அதத்தான் நானும் சாப்பிட்டேன். Whatever I had, that thing only he also had. ஆனா கிரியில வித்தியாசம் உண்டு. But there is a difference in work.
எல்லாரும் ஒரே ஞானப்பழத்தான் குடிச்சாங்க. Everyone has drunk the milk of wisdom. எல்லாரும் கண்மலையின் தண்ணீரத்தை குடிச்சாங்க. Everyone had drunken the water from the rock. ஆனா எல்லாரும் கிரியிலே ஒண்ணு அல்ல. But the walk of them were not same. 10 பேருடைய பார்வை வேற. The 10 people's sight were different. ஆனா 2 பேருடைய பார்வை வேற. But the two members, their sight were different. 10 பேர் பார்த்தா The 10 looked at them. அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள். In their sights we are a locust. என்னால ஜெயிக்க முடியாது. I cannot overcome that. அது என்னால மட்டும் இல்ல. Not only me. Moses, உன்னாலே முடியாது. you also cannot overcome. இஸ்ரவேல் ஜனமே, the people of Israel, உன்னாலே முடியாது. you also cannot make it. இவங்க இப்படி சொல்ல அந்த 2 பேருக்கு ஆவில வைராக்கியம் வருது. As they say, they God fairy. தேவன் பயத்தை நிறுத்து. Stop speaking. தேவன் எத்தனை அன்பு வச்சிருந்தா அந்த நல்ல தேசத்தை நமக்கு தந்திருப்பாரு. Amen. How God loved, the level of love is flowing as he give this Canaan to us. ஈஸியா ஜெயிக்கலாம். We can overcome very easily. ஈஸியா ஜெயிக்கலாம். We can overcome very easily. பார்வை தப்பா போனா எல்லாம் தப்பா போகும். If your sight goes wrong, everything will go wrong. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? Do you know what the verse says? தவறா பார்த்தவன் அத்தனை பேர் கானானுக்குள்ள போகல. All who looked wrongly, they never entered into Canaan. ஆனா ஆவில பார்த்தவன் தான் முழு இஸ்ரவேலியை சுதந்தரிக்கிறதுக்கு கர்வியாய் தேவன் மாற்றினார். But one who looked in spirit, they all inherited the whole Canaan. ஆவில நிறைஞ்சு நாங்க இருவரும் ஒரு காரியத்தை சொல்றோம் தேவநாம மகிமைக்காக. As we are filled with the spirit, we speak one thing to be glorify the Lord's name. அந்த 10 பேரை போல இருந்திராதீங்க. Do not be like the 10 people. அந்த யோசுவா காலேபு மாலி மாறு. Be like a Joshua and Caleb. அவன் பார்வை வேற. His sights are different. அவன் ஆவில பார்க்கறவன். They are looking in spirit. மாமிசத்தின்படி ஒருவனை அறிய மாட்டான். Amen. By flesh they never known anyone. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்துக்கு ஏங்கி உட்கார்ந்து இருக்கீங்க? How many of you looking for that anointing? எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகத்தின் தாக்கம் இப்போ உங்களை உந்தி ஏவி நிரப்ப பாக்குது? How many of you have that longing for that anointing? அத கிரியில வெளிப்படுத்துங்க. Amen. Reveal that in word. அத ஆவியில வெளிப்படுத்துங்க. Reveal that in spirit. எப்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. Amen. Amen. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா, as you listen carefully, யோபு தேவனை பார்த்து, as Job looked to God, அவருக்குள்ள இருக்கிறதை பார்த்து, as he looked which is in that, அவருக்குள்ள இருக்கிற எண்ணெயை பார்த்து, he looked unto the oil which is in him. அந்த தேவனுடைய மனிதனுடைய பார்வையின் ஆழங்களை நீங்க கத்துக்கணும். You should learn the depth of the sight of Job. நான் கத்துக்கணும். I should learn. அளவை பார்த்துட்டு சொல்றான், as he saw the measure and says this, அத்தனை எண்ணெயும் எனக்காக. All the oil is for me. அது எனக்காக. It is for me. ஆண்டவர் சொன்னாரா? Does God say that? இல்ல. No. இவன் இருதயத்தை அறிஞ்சவன். He known in heart. நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போதே சொல்லிடுவாங்க நம்ம பிள்ளைங்க. As by looking at our children, they will say it is your child. அப்பா எனக்கு தான் வெச்சிருக்காரு. Father has kept this for me. அந்த உறவு நெருங்கும் பொழுது தான் அந்த வெளிப்பாடு வரும். As you get closer in that relationship, it will be revealed. நீ அப்பாவை தள்ளி இருந்தா வராது. If you go away from our father, it will never come. நீ அப்பாவோட நெருங்கினா, if you come closer to our father, அப்பா இருதயம் உனக்கு வெளிப்படும். God's heart will be revealed unto you. யோபு சொல்லிட்டாரு. Amen. Job says, அந்த கண்மலைக்குள்ள இருந்து, amen, from that rock இருக்கிற அந்த எண்ணெய், all the oil it is in, நதி போல as river flow, எனக்குள்ள வரும். It should flow into me. என் மேல வரும். It should come unto me. இன்னைக்கு ஆண்டவர் எதை முன்னிட்டு பேச போறாரு? Amen. Today what God is going to speak to us, அந்த எண்ணெய் என்ன செய்யணும் யோபு சொல்றாரு. Amen. Job is saying what that oil can do. அந்த எண்ணெய் வந்தால் நலம். If that oil come, it is better.
அந்த எண்ணெய் வந்தா செழிப்பு. If that oil come, it is prosper. அந்த எண்ணெயை சும்மா பார்க்கல, அது கிரியையும் பார்க்கறான். I mean, he doesn't see in vain, he is seeing in that work. எண்ணெயை மட்டும் அவன் பார்த்தது மட்டும் அல்ல, He never seen only that oil. அந்த எண்ணெயின் கிரியைகளை அறிகிறான். He is knowing the deeds of that oil. ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ பிள்ளை அந்த எண்ணெயை பற்றியும் அதன் கிரியை பற்றி அறிஞ்சா, If a man of God, man of God knows that oil, அவன் நடையே வேற, his walk will be different. அவன் கிரியைகள் வேற, His deeds would be different. யூஸ் தேசத்திலே யோபுவை போல ஒருவன் இல்ல. In the land of Uz, there is none like Job. ஏன் தெரியுமா? Why? Because அவன் என்னைய அறிஞ்சாலு. he is the one who know me. இன்னைக்கு அத குறித்து வேகமா பேசி முடிக்கிறேன். Today we will learn about that. யாக்கோப்பு தகப்பனை விட்டான், தாயை விட்டான், சகோதரனை விட்டான், ஊரை விட்டான், எல்லாத்தையும் விட்டான். Jacob left the father, mother and his city. இவன் ஓடி வர்றான் வெளியே. I mean, he is running out of that. எல்லாம் போச்சு, அவங்கிட்ட ஒண்ணு இல்ல. Everything he lost, nothing is in hand. எல்லாம் போச்சு. Everything he lost. ஆனா யோபு, But Job, ஒன்ன மட்டும் சுமந்து ஓடுறான். but he is carrying one thing and running. அப்பாவை விட்டாச்சு, அம்மாவை விட்டாச்சு, அண்ணனை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு. He left father, mother, brother and everything. ஆனா ஒன்ன மட்டும் சுமந்து ஓடுறான். But he is carrying one thing and coming. அவன் சுமக்க வேண்டியது ஒண்ணு. That is to carry, the thing that is to carry. அத சரியா சுமக்கறான். He is carrying it right. யாக்கோபு எதை சுமக்கறான்? What Jacob is carrying? யாக்கோபு எதை சுமக்கறான்? What Jacob is carrying? யோபு எதை சுமந்தானா அத யாக்கோபு சுமக்கறான். What Job carried, Jacob also carrying the same thing. என்ன சுமந்து ஓடுறான்? What he is carrying and running? யாக்கோபு எண்ணெயை சுமந்து ஓடுகிறான். Jacob is carrying the oil and running. உன்னுடைய ஓட்டத்திலே நீ சுமந்து ஓட வேண்டிய ஒண்ணு உண்டு. Amen. In your running, in your way, there is one thing that you have to carry and run. அது அபிஷேக தைலம். That is an anointing oil. அந்த அபிஷேக தைலம், That anointing oil, அந்த அபிஷேக தைலம் யாக்கோப்பையும் உருவாக்கும், அவனை கொண்டு சகலவற்றையும் உருவாக்கும். that anointing oil would create Jacob. Through Jacob it will create everything. நல்லா கவனிச்சு பார்த்தா, As you listen carefully, அவனுக்கு பிரச்சனை தலைக்கு மேல, the problems are over to his head. ஆனா அவனுக்கு தூக்கம் வருது. But he is sleeping very calm. அவனுக்கு தூக்கம் வருது. I mean, he is getting sleep. பரலோகத்தை பார்க்கும்படி தூக்கம். The sleep that he sleeps to look at heaven. நமக்கு ஏதாவது பிரச்சனையோட படுத்தா, If he sleep having problems, நமக்கு எப்படி சொப்பனை வரும் தெரியுமா? how the dreams comes, you know? ஒன்னு, One thing, பிசாசு துரத்தும். Satan will come after us. இல்லைன்னா யானை துரத்தும். Elephant will come after us. எல்லாம் துரத்தும். Everything will follow us. அது கொஞ்சம் சின்ன பிரச்சனைக்கு பழசு துரத்தும், பழதெல்லாம் துரத்தும். For the simple problems, many things will come after us in our dreams. அவனுக்கு பிரச்சனை தலைக்கு மேல. But for him, problems are over to his head. யாக்கோப்புக்கு வெளி உலகம் தெரியாது. Jacob never known the outer world. அவன் கூடார வாசி. He is the one who was in a tent. அம்மா முந்தானியை பிடிச்சு சுத்தின ஆளு. He was growing around, running around his mother. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா கூழு. He knows this thing, mother and the thing. ஆனா வெளியே கொண்டு வராரு. But God makes him get out. வெளி உலகத்தை குறித்து அம்மா கத்து கொடுக்கல. Mother never thought about, அப்பா கத்து கொடுக்கல. father never thought about the outer world. உன்னை பெற்றவர்கள் கற்று கொடுக்காததே அபிஷேக சகலவற்றையும் கற்றுக் கொடுக்க. What the parent never taught you, the anointing will teach you. நான் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு சொல்றேன். As I speak this in the filling of Holy Spirit. இந்த உலகத்துல நீ எதை கற்றுக்கணுமோ அவைகளை சரியாய் கற்றுக் கொடுக்கிற ஒருவர் உண்டு. Whatever you have to learn in this world, there is one, there are
there is one thing that teach you correctly. பரிசுத்த ஆவியானவராக்கும் அவர். The Holy Spirit will teach you correctly. அவர் சகலவற்றையும் போதித்து நடத்துவார். He will counsel you everything and lead you. அவர் போதிப்பார். He will counsel you. அவர் நடத்துவார். He will lead you. இப்ப யாக்கோபுக்கு அவன வாழ்க்கையை குறித்து தெரியாது. Jacob never known about his life. ஆனா அபிஷேகத்தை குறித்து அவனுக்கு But தெரியும். he knows about anointing. அவனுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. He never know about what tomorrow would be. ஆனா அவன் சுமந்திருக்கிற அபிஷேகம் நாளைக்கல்ல பல காலத்துக்கு பின்பு என்ன செய்ய போகுதுங்கிறது யாக்கோபுக்கு தெரியும். But Jacob know the anointing that he carries will do not today, the tomorrow it will do more many things. அவன் எழுந்தான். He stood. எழுந்த உடனே As he stood, நிறுத்தணும்னு வந்தான். they came to stop him. அது தூணா நிறுத்தணும். As a wall. தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன வருது அவனுக்கு நினைவு? What the thought comes as he woke up. நிறுத்தணும். I want to make stand. அவன் தூங்கி எந்திரிச்ச உடனே As he woke up, அந்த கல்லை நிறுத்தினான். he made stand that stone. நிறுத்திட்டு சொல்றான், As he make stand and says, இது தூண். this is a pillar. யாக்கோபின் கரம் எதை நிறுத்தினாலும் அது தூண். Whatever the hands of Jacob make stand, it will be a pillar. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எதை நிறுத்தினாலும் அது தூண். Whatever the anointed one will make stand, it will be a pillar. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நிறுத்திட்டா அது பிசகாதே. Whatever the anointed one make stand, it will never be shaken. நீங்க சரியா புரிஞ்சுக்க நான் திரும்ப சொல்றேன். Amen. To make you understand, I am repeating that. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எதை நிறுத்தினாலும் நிக்கும். I mean, whatever the anointing one will do, it will stand. அது அசையாதே. It will never be shaken. அது பிசகாதே. It will never be shivered. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கைகளை உயர்த்துங்க. Those who are anointed like that, please raise up your hands. கர்த்தர் என்னை கொண்டு செய்கிற காரியம் பிசகாதே. Whatever the Lord wants to do by me, it will not be shaken. கர்த்தர் எங்களை கொண்டு செய்கிற காரியம் பிசகாதே. Whatever God wants to do by us will not be shivered. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கரம் எதை நிறுத்துகிறதோ அது நிற்கும். Whatever the anointed one will do, it will stand. அபிஷேகத்தை உடைய யாக்கோபினுடைய நினைவை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். I am going to show the thought of Jacob who was anointed. அவரை பாருங்க. Look unto him. அவன் நிறுத்தினது கல்லு. He made that stone to stand. அவன் நிறுத்தினது கல்லு. He made that stone to stand. கல்லு மாறுமா? Do stone differs? கல்லு மாறுமா? Do stones changes? கல்லுக்கு மாற்றம் வருமா? Do stone changes? மாறாது. It will never be changed. ஆனா யாக்கோபு சொல்றான், But Jacob said, இந்த கல்லை மாற்றுகிற ஒரு காரியம் என்னிடத்தில் உண்டு. there is one thing that will change even the stone. அது என்ன தெரியுமா? Do you know what is that? அபிஷேகம் இறங்கிட்டா, If anointing come upon this, அபிஷேகம் அதன் மேல ஊத்திட்டா, if anointing will pour down on it, இந்த கல் ஆலயமா மாறும். this stone will become a temple of God. எப்படி மாறும்? How will it become? என் கரத்தில் அல்ல, Not by my hand, என் ஞானத்துல என் படிப்புல என் மூளையில அல்ல, not by my wisdom and not by my mind. தேவன் எனக்கு ஒன்று தந்திருக்கிறாரு. God has given one thing to me. தேவன் எனக்கு ஒன்று தந்திருக்கிறாரு. God has given one thing to me. அது அபிஷேக தைலமாக்கும். That is anointing oil. அது கல்லையும் மாற்றா. It will change stones. அது கல்லமையும் மாத்திரும். It will change the stone. அது ஆலயமா மாத்திரும். It will change into temple of God. யாக்கோபுடைய வெளிப்பாட்டை பாருங்க. See the revelation of Jacob. அவனுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. He never know about tomorrow. அவன் ஆண்டவர்ட்ட சொல்றான், He is saying to Jesus, God, எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? will you give me food? எனக்கு சோறு போடுவீங்களா? Will you give me food? எனக்கு உணவு கூட கொடுப்பீங்களா? Will you give me food and shelter? ஆண்டவர்ட்ட இப்படி பேசுறான். He is speaking like this. ஆனா கல்ல அபிஷேகிக்கும் போது அவன் பேச்சு வேற.
But as he anoints, his words were different. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா As you listen carefully, அந்த அபிஷேக தைலத்தின் மூடிய உடைச்சா as he break the cap of the anointing oil, அவன் பேச்சு வேற. his words were different. நீ அபிஷேகத்தை வெளிப்படுத்த 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 அது சகலவற்றை உருவாக்கும். As he revealed the anointing, it reveals everything. உன் பேச்சு ஆவில வந்தா If your words come in spirit, அந்த வார்த்தை எல்லாத்தையும் உருவாக்கும். that word will create everything. அதனால தான் பவுல் சொல்றாரு, So Paul says, நான் வெறும் வசனத்தை பிரசங்கிக்கிறவன் அல்ல, I am not the one who speaks only word. எங்களுடைய வசனம் Our words, பரிசுத்த ஆவியோட, amen, it is by the Holy Ghost. முழு நிச்சயத்தோட, It is by full certainty, வல்லமையோட, with the full might. எங்களிடத்திலிருந்து புறப்படுகிறது. It is released from us. தனக்குள் கிரியை செய்கிறதை பவுல் வெளிப்படுத்துகிறார். Paul is revealing that he is walking in him. நல்லா உட்கார்ந்து கேளுங்க. Sit and listen carefully. நாங்க கதை சொல்ல இங்க இல்ல. We are not saying any stories. உன்னை மாற்றுகிறேன், உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன், உனக்குண்டான சகலவற்றை மாற்றுகிறேன் மகிமை உள்ள அபிஷேகத்தை பேசுகிறோம். We are speaking about the glorious anointing that can change your life and you. அந்த எண்ணெயை குறித்து பேசுகிறார். We are speaking about that oil. யாக்கோபு என்ன சொன்னா? What Jacob said. ஆதியாகமம் 28 நீங்க 17 இருந்து வாசிச்சா, Amen. Genesis 28 17 onwards, if you read, அந்த கல்லை நிறுத்தி as he makes stand that stone, அதை தூணாய் மாற்றும்படி, as he changes into the pillar, அது தேவனுடைய வீடாய் மாறும்படி, amen, as to change into the temple of God. யாக்கோபுடைய சிந்தையை பாருங்க. Look unto the thoughts of Jacob. இவனுக்கு தங்கறதுக்கு வீடு கிடையாது. He never had a shelter. இவனுக்கு தங்கறதுக்கு வீடு இல்ல. He never had shelter. இவனுக்கு வனாந்தரம். Amen. He is in wilderness. ஆனா அபிஷேகத்தை கையில் எடுத்தா, As he hold the anointing, இவன் வீட்டை குறித்து கவலைப்படல. he never thought of his shelter. இவன் தேவனுடைய வீட்டை குறித்து கவலைப்படுறான். He is thinking of the temple of God. நான் மீண்டும் சொல்றேன், As I say again, இவனுக்கு தலை சாய்க்க இடம் கிடையாது. he never had a stone to lay his head. ஆனா அபிஷேகம் கையில வந்துட்டா, Amen. After the anointing comes on his hand, இவன் வீட்டை குறித்து பேசல. he never spoke a word about his home. இவனுடைய வீட்டை குறித்து இவன் கவலைப்படல. He never thought of his house. ஆனா தேவனுடைய வீட்டை குறித்து கவலைப்படுகிறான். He was thinking of the house of the Lord. தேவனுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்று எண்ணுகிறான். Amen. He was thinking of to build the house of the Lord. இதுதான் அபிஷேகம் உள்ளவனுக்கும் அபிஷேகம் இல்லாதவனுக்குள்ள வித்தியாசம். This is the difference between the spiritual one and the non-spiritual. அபிஷேகத்தை சுமந்தா அது வேற. If you carry the anointing, it is something different. இவனுக்கு வீடு கிடையாது. He never had a shelter to stay. இவன் தலை சாய்க்க இடம் கிடையாது. He never had a place to lay his head. ஆனா அத குறித்து இவனுக்கு சிந்தை வரல. But he never thought of that. ஆனா இவனுக்கு ஒரு சிந்தை வருது. But he was thinking of a thing. இந்த தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வீடு எழும்பணும். Amen. There should be a place that my Lord stays. என்ற தேவன் வெளிப்படுகிற வீடு வேணும் எனக்கு. Amen. There is another house that my Lord reveals. தேவன் தங்குகிற வீடு வேணும். Amen. We need a house that God stays. இந்த இடம் தேவனுடைய வீடா மாறணும். This place should become a place of God. அபிஷேகம் அவன் கையில் இருக்கும்போது அவன் பேச்ச பாருங்க. Look unto his words that he holds the anointing. நம்ம ஆளுக்கு எப்படி தெரியுமா? If as we நல்ல சம்பாலாக்கா திடான்னு பேசும். we will speak tongues, ஆனா தேவனுடைய வீடு சிந்தை வராது. we will never think about the house of our Lord. தான் வீட்டை குறித்து தான் சிந்தை வரும். We will think about our house. ஆனா அபிஷேகம் இருக்கிறவனுடைய கையில் இருக்கிற வித்தியாசம் வேற. But one who holds anointing, his thoughts are different. அவனுடைய வீட்டை குறித்து சிந்தை அவனுக்கு வரவே வராது. He will never think of his house or shelter. அவன் தேவனுடைய வீடு எழும்பணும். Amen. House of the Lord should rise. தேவராஜ்யம் எழும்பணும். The kingdom of God should rise. தேவன் வாசம் பண்ணணும். God should stay there. அதுதான் அவன் எண்ணம்.
That is his thoughts. ஆனா நான் ஒன்னு சொல்றேன். I am saying one thing. ஒருவன் கர்த்தர் வீட்டை குறித்து சிந்திச்சா, if one thinks about the house of the Lord, அவன் சன்னதியான வாழ்க்கை குறித்து கர்த்தர் சிந்தித்து செயல்படுகிறவரா இருக்கிறார். God will think of his generation after generation after generation after his life. அபிஷேகம் உள்ளவன் அப்படித்தான் இருப்பான். The anointed one will be like that. யாக்கோபுடைய பேச்ச பாருங்க. Look unto the words of Jacob. இது தேவனுடைய வீடா மாறணும். This should change to the house of Lord. ஏன் அவனுக்கு அந்த பேச்சு வந்தது? Why this thing come to Jacob? அவனா பேசல. He never speak of himself. அந்த எண்ணம் அவனை பேச வைக்குது. The thoughts made him to speak. அவனா சிந்திக்கல. He never thought of himself. அந்த எண்ணம் அவனை சிந்திக்க வைக்குது. That thought made him think of that. அவனா நிறுத்தல. He never makes stand of that. அந்த அபிஷேக தைலம் அவனை நிறுத்த வைக்குது. That anointing oil make him stand. ஐயா உங்களையும் என்னையும் அபிஷேகம் மட்டும்தான் நடத்தணும். Amen. For you and me, that anointing should lead us. மனுஷன் அல்ல. Not by man. சூழ்நிலைகள் அல்ல. Not by situation. பிசாசு அல்ல. Not by Satan. மாமிசம் அல்ல. Not by flesh. உலகம் அல்ல. Not by this world. சுயம் அல்ல. Not by self. அபிஷேகம் என்னை நடத்தணும். Anointing should lead us. நல்லா கவனிங்க. Listen carefully. அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து, as you take that anointing oil, அதை தனக்காக அவன் பயன்படுத்தலை. he never used for himself. தனக்காக அந்த எண்ணெயை அவன் பயன்படுத்தலை. He never used it for himself. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். I am saying one thing to you. தேவையில்லாம யார் வெளியே போனாலும் அவங்க மேல குற்றம் சுமரும். தேவையில்லாம யார் வெளியே போனாலும் அவங்க மேல குற்றம் சுமரும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறன்னு தேவன் முத்தரிப்பார். சொல்லிருங்க பாஸ்டர். As someone goes out in vain, he will be. பாஸ்டர் அழுத்தி சொல்லுங்க பாஸ்டர். தேவையில்லாம எழுந்து போனா, if someone goes unwantedly, அவங்க மேல குற்றம் சுமரும். he will be accused. அவர்கள் தேவனுடைய வசனத்தையும் விடுதலை ஆக்குற ஆவியானவரையும் கால்ல மிதிக்கிறதுக்கு சமம். Amen. It is to put the word of God under our feet and the spirit of God. இத நீங்க அழுத்தி சொல்லணும் பாஸ்டர். ஓகே. தலை மேல சுமந்து சொல்றேன். As I carry this word upon my head and say, உன்னை விடுவிக்கிறதுக்கு தான் பேசுறாரு. Amen. To deliver you, these words are coming. உன்னை மாத்திரக்கு தான் பேசுறாரு. God is speaking unto you. நீ எழுந்து போனா என்ன அர்த்தம்? If you go away, what is the meaning of this? கவனிங்க. Listen carefully. யாக்கோபு அந்த அபிஷேக தைலத்தை தனக்காக பயன்படுத்தல. Jacob never used of that oil for himself. அது தேவனுக்காக பயன்படுத்துகிறான். God, he is using it for God. அதனுடைய முழு எண்ணெயும் தேவனுக்காக. He is using that full oil for God. ஒரு சொட்டு எண்ணெய் கூட அவன் தனக்கென்று பயன்படுத்தல. He never used a single drop of oil. அவன் வைத்திருந்த அத்தனை எண்ணெயும் அந்த கல்லின் மேல் ஊற்றினான். He poured all the oil upon that the stone. ஆதியாகமம் 31:13 சொல்லுது. Genesis 31:13 says. தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி, Amen. God came in the vision of Jacob. யாக்கோபு, Jacob, நீ நிறுத்தின தூணை நான் பார்த்தேன். I have seen the pillar that you made stand. நீங்க அதை வாசிக்க ரொம்ப பயங்கரமா இருக்கும். You read, it will be very useful. வாசிங்க. ஆண்டவன் முதல் வார்த்தை என்ன சொல்றாருன்னு பாருங்க. See the word that God says at first. தரிசனமானவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. The one who come in vision, what he is நீ saying, தூணை அபிஷேகிச்ச, you anointed that oil, that stone. இதே சத்தம் அவர் வரும் நாளில் கேட்க. The same voice that you will listen on the day that he is coming. PGA சபையே, oh church, the PGA church, கர்த்தர் உன்னோட பேசுறாரு. the Lord is speaking unto you. உன் கையில கொடுக்கப்பட்ட தைலத்தை நீ எதற்காக பயன்படுத்துறேங்கிறது தேவன் கணக்கில் பார்க்கிறார். God will calculate the anointing that is entrusted unto you. What use you are making of it. அத தேவன் பார்க்கறாரு. God is looking after that. நீ தூணை அபிஷேகிச்சத நான் பார்த்தேன். I have seen that you anointed that
stone. நீ தூண் அபிஷேகிச்சதை நான் பார்த்தேன். I have seen that you have anointed that stone. உன் கையில கொடுக்கப்படுகிற அபிஷேகமாகட்டும், பணமாகட்டும், பொருளாகட்டும், அது யாதாவனாலே ஆகட்டும், Whatever may God you entrust in your hand, தேவன் கணக்கில் கொண்டு வருவார். God will make that in account. யாக்கோபுக்கு சொல்றாரு, God is saying to Jacob, நீ தூண் அபிஷேகம் பண்ணின. I mean, you anointed the stone. இதுதான் நம்முடைய தேவன். This is our God. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், இன்னைக்கு அந்த அபிஷேகம் வெளிப்படும். I mean, today I am saying this, today that anointing will reveal. தேவன் தனக்கு கொடுத்திருந்த அந்த எண்ணெய் என்ன செய்யுங்கிறது யாக்கோபுக்கு தெரியும். I mean, Jacob knows about that anointing and the oil, that the doings of the oil. அந்த எண்ணெய் கல்லானாலும் அது வீடாய் மாறும். I mean, even though it is stone, it will change to house. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற எண்ணெய் கிரியை செய்யாத எண்ணெய் அல்ல. The oil that God has given, it is not that oil which never work. அது எதையும் மாற்றா. It can change anything. எதையும் உருவாக்க. It can create anything. அதை எதையும் செஞ்சு முடிக்க. It can do anything. எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? How many of you can confess that? என் பேர் இருக்கிற அபிஷேகம், The anointing that is upon me, அது சகலவற்றையும் மாற்றா. it can change everything. அது கல்லானாலும் மாறா. Even it is stone, it will change. அது எதுவானாலும் மாறா. Even it, whatever it may be. என் வேலை எண்ணெய் ஊத்துனா போதும். My work is to pour the oil. உருவாக்குற வேலை அந்த எண்ணெய் செஞ்சிரும். Amen. The work to the creation work, the oil will do. இன்னைக்கு அந்த எண்ணெயை உன்ற கரத்துல தேவன் கொடுத்து அனுப்ப போறாரு. Today God is going to entrust that oil in your hands and send of you. தேவனையே தனக்குள் வைத்து உலாவ வைக்கிறதான வீடு. Amen. To make the God in us and make over us. அந்த எண்ணெய் எப்படி அந்த வீட்டை உருவாக்கும் பாருங்க. How that oil create that house. தேவன் வாசம் பண்ணுகிற வீடு. The house that God lives. அந்த எண்ணெய் எப்படிப்பட்ட வீட்டை உருவாக்குது பாருங்க. See that how the oil create the house. தேவன் தங்குகிற வீடு. The house that Lord stays. பிசாசு இல்ல. Not Satan. உலகம் கிடையாது. Not the world. மாமிசம் கிடையாது. Not of flesh. பாவம் கிடையாது. Not of sin. சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தெய்வத்தை பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வீட்டை இந்த எண்ணெய் உருவாக்க. This anointing oil will create the one who is sitting in the throne to come down to this place. யாக்கோபின் தேவன் என் தேவன். The Lord of Jacob is my Lord. யாக்கோபின் தேவன் என் தேவன். The Lord of Jacob is my Lord. யாக்கோபின் தேவன் என் தகப்பன். The Lord of Jacob is my father. யாக்கோபின் தேவன் என் தகப்பன். Lord of Jacob is my father. அவர் என் கரத்தில் எண்ணெயை கொடுத்திருக்கிறார். He has given me the oil in my hand. என் மந்தையே, my flock. நீ எது மாறணும்னு உட்கார்ந்து இருக்கிற? Why you are sitting like that? எது மாறணும்னு நினைக்கிற? What you want to change? எதை மாத்தணும்னு நினைக்கிற? What you want to change? யாக்கோபுக்கே நிலை நிற்கிற ஜீவியம் இல்ல போ. Now Jacob also never had a life that is strengthened. அவனே அப்பா வீட்டுக்கு போறதா மாமா வீட்டுக்கு போறதான்னு மத்தியில நிக்கிறான். He is confused of going where to the house of his father or the other. அப்படிப்பட்ட மனிதனுடைய கரத்துல நிலை நிற்கிற காரியத்தை கர்த்தர் செய்றார் பாருங்க. But for that man God is making stand frame. நீ தேவனதை நிறுத்தினா, தேவனுடையதை நிறுத்தினா, நீ தேவனுக்கு உண்டானதை நிறுத்தினா, if you make stand which is of God, உனக்குண்டானதை கர்த்தர் நிறுத்துவார். God will make you stand which is of you. அதை ஒருத்தனாலும் அசைக்க முடியாது. No one can shake that. இன்னைக்கு சில நபருடைய கரத்தை நான் பார்க்கிறேன். I am seeing some hands. இந்த வேதத்தை சுமந்து பார்க்கிறேன். As I carry the words, I am seeing some hands. யாக்கோப்பை போல அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம சூழ்நிலையில நிக்கிற அநேக நபர்களை பார்க்கிறேன். I am seeing some people who are standing at the state of confusion to what to do or what not to. அங்க போறதா இங்க போறதான்னு தெரியாம நிக்கிறேன். I mean, you are in confusion to go here or there. நீ எதையும் சிந்திக்காதே.
Don't think of anything. உன் கரத்தில் இருக்கிற அபிஷேகத்தை தர. Amen. Open the anointing that you are having in your hands. அத தேவனுக்காக தர. Open it for God. உன் வீட்டை கர்த்தர் கட்டுவார். God will build your house. உன்னை பெத்தேலிலே நிறுத்துவார். God will make you stand. உன் கரத்துல வெளிப்படுகிறதெல்லாம் வீடா மாறும். Amen. That is going to reveal your hands. அந்த அபிஷேகம் அநேகர் மேல இறங்கி வர போகுது. That anointing is going to come upon you. கெட்டு போனது கூட உன் கரத்துல உருவாக்கக்கூடிய அந்த தைலத்தை உன்ற கரத்துல தேவன் தர போறாரு. God is going to give anointing that creates which are perished. நீ நல்லா கவனிச்சு பாரு. Listen carefully. உன் கரத்துல இருக்கிற அபிஷேக தைலம், the oil that you have in your hands, அது கல்லையும் மாற்றா. it can change even stones. அது தேவனுடைய வீடா நிறுத்தா. It will make stand as the house of the Lord. அவன் நிறுத்தினது ஒரு கல். He made stand very only one stone. அவன் நிறுத்தினது ஒரு கல். He makes stand one stone. ஆனா அந்த அபிஷேகம் என்ன பண்ண தெரியுமா? Do you know what that anointing will do? ஒரு கல்லுல வீட்டை கட்ட முடியுமா? Can you build a house in one stone, one brick? இந்த இடத்துல கிட்டத்தட்ட 7000 ஆலப்பிளக்கல்ல வாங்கி இருக்கிறேன் நான். I mean, in this house I bought more than 7,000 hollow blocks. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். As I know, I am speaking. அப்பவும் பத்தல. Even it is not enough for that. ஆனா யாக்கோபுக்கு ஒரு கல் போதும். But for Jacob, one brick, one stone is enough. ஒரு கல் பூரணப்படுத்துகிற अनेक கற்களை உருவாக்க முடியும்னு யாக்கோபு அறிஞ்சான். One stone can create many stones that make fulfillment. அதுதான் அபிஷேகம். That is anointing. அதுதான் அபிஷேகம். That is anointing. அதுதான் அபிஷேகம். That is anointing. யார் அந்த சகோதரி? Who is that sister? யார் அந்த நபர்? Who is that person? ஓ கரத்துல இருக்கிற அபிஷேகத்தை நீ அறியாம இருக்கிற. You are not aware of the anointing that you have. ஓ மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ இன்னும் அறியாம இருக்கிற. You are not aware of the anointing that you have in your hands. நீ ஒரு கல்லை நிறுத்தினா, if you make stand one stone, அது 1000 கல்லை எழுப்பும். it will rise 1000 stones. நீ ஒரு ஆள் அபிஷேகிச்சா, if you anoint one, அது 1000 கல் அபிஷேகிக்கும். he will anoint thousands. நீ ஒரு ஆளை தொட்டா, if you touch one, அது 1000 கல்லை பத்த வைக்கும். it will ignite thousands. அது டிரான்ஸ்ஃபர் ஆகிற அபிஷேகம். It will transfer. அது மற்றவர்களை உருவாக்குற அபிஷேகம். It is anointing that creates. உண்மையான அபிஷேகம் என்ன தெரியுமா? Do you know what is the real anointing? உன் கரத்துல இருக்கிற அபிஷேகம் உன்னோட போக கூடாது. I mean, the anointing that you have, it should not stop in you. உன்னிலிருந்து 1000 எழும்பணும். From you 1000 should rise. அந்த 1000 எழுப்பணும். That 1000 should rise another thousands. உன்னிலிருந்து ஒருத்தனை நீ உருவாக்குனா, from one you have to create one. அவன் 1000 உருவாக்குவான். He will create thousands. யாக்கோபின் கரத்துல இருந்த அபிஷேக தைலம் அதைத்தான் செய்தது. The anointing that is in hands of Jacob did that. உன் கையில் இருக்கிற அபிஷேகம் அதைத்தான் செய்ய போகுது. The anointing that you have also will do that. இன்னும் சொல்ல போனா, if I say clearly, அவர் வருகையின் காலம் சமீபம். அவருடைய வருகையின் காலம் சமீபம். his coming is very near. இன்னும் அதிகமாய் அந்த அபிஷேகம் செயல்பட போகுது. That anointing is going to work in more deeper way. அந்த அபிஷேகம் முன்னிலிருந்து வெளிப்பட போகுது. The anointing is going to be revealed from you. நல்லா கவனிங்க. Listen carefully. யாக்கோபு வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு எண்ணெய் குறித்து தெரியாது. As Jacob stayed in his house, he never known about the oil. ஆனா அவன் தனிச்சு வரும்பொழுது, As he came alone, அவன் அப்பாவை நினைக்கல. he never thought of his father. அம்மாவை நினைக்கல. Never thought of his mother. அவன் குடும்பத்தை நினைக்கல. Never thought of his family. அவன் வாழ்க்கையை நினைக்கல. He never thought of his life. ஆனா அவன் எதை நினைச்சான் தெரியுமா? Do you know what was his அபிஷேக தைலத்தை. He was thinking of the oil. தேவனுடைய வீட்டை. He was thinking of the house of the Lord. அபிஷேக தைலத்தை, The anointing oil. தேவனுடைய
தேவனுடைய வீட்டை, about the house of the Lord. இந்த எண்ணெய் என்னைக்குமே உன்னை தடுமாறி சிந்திக்க வைக்காது. This anointing will never make you shaken and think. நடக்காததை உனக்கு சிந்திக்க வைக்காது. I mean, what will never come to pass? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Do you understand what I'm saying? நடக்காத மாயை இந்த அபிஷேகம் சிந்திக்க வைக்காது. This anointing will never make you think of vanity. உன் வாழ்க்கையில நடக்காத ஒரு காரியத்தை உன் சிந்தையில கொண்டு வராது. I mean, the thing which will not come in your life, this anointing will never make you think of that. ஆனா முடியாததையும் முடிய வைக்கும்படி இந்த அபிஷேக தைலம் உன் சிந்தையில கொண்டு வந்து அது நடைமுறையில உன்னை கொண்டு செயல்படுத்த ஆரம்பிக்கும். This anointing oil will make which is impossible, it will come into your mind, it will make that thing possible. இந்த இடத்துல 7 நபரை நான் பார்க்கிறேன். I am seeing 7 people. 7 நபர், 7 persons. 7 நபரை நான் பார்க்கிறேன். I am seeing 7 persons. இதுவரையிலும் உன் சிந்தையில பூரா முடியாததே எண்ணங்களுக்குள்ள வந்துட்டு இருந்தது. I mean, up to now you were thinking of the impossible things. நடக்காததே உன் நினைவுல வந்துட்டு இருந்தது. You were thinking of the impossible things in your life. ஆனா இந்த ஆராதனையிலே அந்த அபிஷேக தைலம் ஓ மேல வர போகுது. In this worship that anointing oil is coming upon you. அந்த எண்ணெய் என்ன தெரியுமா உன் சிந்தையில கொண்டு வர போகுது? Do you know what that anointing oil will make you? யார் அந்த நபர்? இப்பவே அந்த அபிஷேகம் உனக்கு ஆயத்தமாயாச்சு. Who is that person? முடியாததை முடிய பண்ணக்கூடிய கிரிகளை உன்னிலிருந்து வெளிப்படுத்தும்படி அந்த அபிஷேக தைலம் உன்னில் வெளிப்பட போகுது. That anointing oil is going to be revealed in that way which it makes impossible possible. பாஸ்டர், நான் உங்களுக்கு சொல்ற கேளுங்க. Pastor, I am saying unto you, உங்க கண்ணுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். as your sight it may be amazing thing. ஏன் கரமா? ஏன் கரமா? Is it my hand? இத செஞ்சது நானா? Is it me that doing this? இது என்னால நடக்குதா? Is it me doing this? என் ஜெபத்திலயா? Is it in my prayer? வாய்ப்பில்லை. It is not possible. ஆனா பார்த்தா நடக்குது. But as I see, it is coming to pass. தேவன் உன்னை அப்படி எடுத்து நடத்த போறாரு. God is going to lead you in that manner. இந்த வார்த்தை யாருக்காக தேவன் அனுப்புகிறாரோ, to whom this word God is sending, இப்பவே அவர்களை அபிஷேகிக்க தொடங்கிட்டாரே. God has started anointing them. இப்பவே அவர்களை நிரப்ப தொடங்கிட்டாரே. God is filling them. இப்பவே அவர்களுக்குள்ள பத்த வைக்க தொடங்கிட்டாரே. God is igniting them. உன் நினைவில் வருகிறது எல்லாம் மாயை அல்ல. In your thought there is no vanity. முடியாததை முடிய பண்ணு. To make impossible thing possible. நடக்காததை நடக்க பண்ணு. To make impossible possible. ஓ கண்ணே ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் நடத்த. As your eyes may see. அந்த அபிஷேகம் உன் நினைவுல வெளிப்பட ஆரம்பிக்குது. That anointing is revealing in your thoughts. Ragatana, Ridana Bodamania, Atanagada Satanania, and the Yellen Nava, and the Yellen Nava, and the Yellen Nava, Ipa, Udai Kampala, Udai, Shatarabakati. இனி உன் நினைவில் வருவது இல்ல. It will never come to your thoughts. இதெல்லாம் முடியாதோ, whatever are impossible, அவைகளை முடிய பண்ணக்கூடிய காரியத்தை தேவன் உன் நினைவில் கொண்டு வந்து நிறுத்த போறாரு. God is going to give that anointing that makes impossible possible. அந்த அபிஷேகம் அதை கொண்டு வந்து நடத்த போகுது. That anointing will lead you in that manner. இதோ அந்த வல்லமை. Hear the anointing. இதோ அந்த அக்கினி. Hear that fire. தேவன் அந்த மகிமையை ஊற்றுகிறார்.
God is pouring that glory. தேவன் அந்த வல்லமையை ஊற்றுகிறார். God is pouring that power. இதோ அந்த மகிமை See that glory. இறங்கி வருது. It is coming upon you. இறங்கி வருது. It is coming upon you. இறங்கி வருது. It is coming upon you. நான் சொல்றத கவனிச்சுக்கிடுங்க. Listen carefully that what I am saying. அபிஷேகம் கொஞ்சம், Anointing is in a little manner, ஆனா கிரிய பெருசு. but the works are very big. அபிஷேகம் கொஞ்சம், Anointing is very small, ஆனா கிரிய பெருசு. but the works are very, very big. தேவன் உனக்கு கொடுக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். The anointing that God is going to give is like that. அது உன் பார்வைக்கு மற்றவருடைய பார்வைக்கு அற்பமா இருக்கிறது போல காட்சி அளிக்கலாம். It may look like a vein in others' eyes. யாக்கோபு கூட யாராவது இருந்தா என்ன நினைப்பான் தெரியுமா? If someone stands with Jacob, what they will think, you know? யாக்கோபு கல்லை நிறுத்தி இது தேவனுடைய வீடாகன்னு சொன்னா அதை அபிஷேகிச்சு அவன் என்ன நினைப்பான்? If Jacob makes stand a stone, let it change into house of the Lord, what others will think? லூசுமா. They will think he is fool. அவனுக்கு தெரியாது. He never known of that. அவனுக்கு தெரியாது. He never known that. அபிஷேகத்தை வெச்சிருக்கிறவன் சுமந்திருக்கிறவனுக்கு அதை பத்தி தெரியும். The one who carries the anointing, he knows about that. ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் இப்ப ஒரு வார்த்தை உனக்கு அனுப்ப சொல்றாரு. God is saying in prophetical way. இதுவரையிலும் உன்னையும் உன் மேல இருக்கிற அபிஷேகத்தையும் குறித்து பேசினவர்களே நடுங்கத்தக்கதான காரியத்தை தேவன் செய்யத்தக்கதான ஒரு மகிமையான காரியத்தை நான் காண்கிறேன். You are going to see a glorious thing, that whomever spoken about your anointing, they will be shaken. உன்னை அற்பமாக அசட்டை பண்ணினவர்கள் கண்கள் ஆச்சரியப்பட தேவன் நடத்த போறாரு. Amen. As many thought like Jacob, God is going to use you mightily. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கு. I will be with you. I will do mighty things by you. இதை சொல்லுவது நானே. As I say this, இதை செய்ய போவதும் நானே. I am the one going to do this. காலம் அதை நிரூபிக்க. Season will reveal that. நீ எழும்பி பிரகாசி. Rise up and shine. என் ஒளி வந்தது. Your light has come. இது அந்த மகிமை. See the glory. 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 பிடிச்சுக்க. Receive it. இதோ இறங்குது. It is coming upon you. இதோ இறங்குது. It is coming upon you. அபி Reshekelere. அபிஷேகம் கொஞ்சம். Anointing is in small manner, ஆனா கிரியை பயங்கரம். but the work is in mighty way. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Do we know the meaning of that? மனுஷனுடைய பார்வைக்கு அது அற்பம். In the sight of man it may be in vain. ஆனா அந்த அபிஷேகத்தை சுமந்து உனக்குத்தான் தெரியும் அது என்ன செய்ய போகுதுன்னு. You, the carrier of anointing, you only will know what the anointing will do. உன் கரத்தை தேவன் கட்டுகிற கரமா மாற்றுறாரு. God is going to change your hand that ignites. உன்ற கரத்தை அபிஷேகம் பண்ணுகிற கரமா மாற்றுறாரு. God is going to change your hands that anoints me. இதோ அந்த வல்லமே. Here it is, that anointing. இதோ அந்த அபிஷேகம். Get that anointing. இறங்கி வருதே. It is coming down. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். The Lord we worship is mighty one. நம்மேல் இறங்குற அபிஷேகம் பெரியதே. The anointing that is coming upon me, it is a bigger one. தேவன் வெளிப்பட போகிறார். God is going to be revealed. தேவ மகிமை இறங்குதே. God
God's glory is coming upon you. அந்த அபிஷேகம் சுழண்டு வருதே. God's anointing is coming upon you. அந்த வல்லமை சுழண்டு வருதே. That power is coming upon you. யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள தேவன் வெளிப்படுகிறார். The Lord who is mighty, where mighty, உன் கதவை திற. open your doors. அவர் நுழைகிறார். He is entering. அவர் நுழைகிறார். He is entering. அவர் பராக்கிரமமுள்ள சேனைகளின் கர்த்தர். He is mighty one in warrior. இதோ ஜெயத்தின் ஆவியானவர். There is a victory. ஆவியானவர் சொல்றாரு, Holy Ghost speaks. யுத்தங்களை நான் ஓய பண்ணுவேன். I will make still the wars. யுத்தங்களை நான் ஓய பண்ணுவேன். I will make calm wars. உன் வீட்டுல ஒரு யுத்தம் நடக்குது. In your home the war will stop. உன் குடும்பத்துல ஒரு யுத்தம் நடக்குது. In your family there is a war. உனக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது. In you there is a war. இன்றைக்கு நான் உனக்குள் பிரவேசிக்க போகிறேன். Today I am going to enter in you. அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். I am going to give an end to that war. உன் வாசலை திற. Open your doors. உன் இருதயத்தை திற. Open your heart. இதோ நான் நுழைகிறேன். See, I am entering. ராகாதாடா ராகாதாடா. ரபே. ஓரபாலா ஷாமாரா. ரேகதனபோ. மகிமை 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 fire 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 ரபே. நல்லா கவனிங்க. Listen carefully. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. 1 minute, listen carefully. யாக்கோபு தேவனுடைய வீட்டை குறித்து பேசுறான். Jacob is speaking about the house of the Lord. யாக்கோபு தேவனுடைய வீட்டை குறித்து பேசுறான். Jacob is speaking about the house of the Lord. ஆனா தேவன் யாக்கோபின் வீட்டை குறித்து பேசுறாரு. But Lord speaketh about the house of Jacob. யாக்கோபு தேவனுடைய வீட்டை குறித்து பேசுறான். Jacob is speaking about the house of the Lord. ஆனா தேவன் யாக்கோபின் வீட்டை குறித்து பேசுறாரு. But Lord speaketh about the house of the Jacob. நீ அபிஷேகத்துல நிரம்பி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினா, If you speak in the fullness of spirit about the kingdom of God, உன்னை குறித்தும் உன் பிள்ளையை குறித்தும் சன்னதியை குறித்தும் கர்த்தர் செய்ய போகிறவர் பேசுவார். God will speak about you, your family, about your children. வாயை திறந்து சொல்லு. Open your mouth and confess. அறிக்கை செய். Confess. நான் தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுவேன். I will speak about kingdom of God. தேவ ராஜ்யம் கட்டப்பட பேசுவேன். I will speak about the building of kingdom of God. தேவ ராஜ்யம் எழுப்பப்பட பேசுவேன். I will speak to rise the kingdom of God. கர்த்தர் என் வீட்டை குறித்து என் சன்னதி வீட்டை குறித்து பேசுவார். Lord will speak about me and my generation. அப்படி பொருத்தனை பண்ற அநேகர் மேல தேவ ஆவியானவர் இறங்குகிறார். Those who come in for that, Spirit of God is coming upon you. தேவ வல்லமை இறங்குது. The power of God is coming upon you. இனி உன்னால நிக்க முடியாது. You can never able to stand. எலிசா யெகூவுக்கு சொன்ன வார்த்தை, The words that Elisha said to Jehu. யெகூ மேல இறங்குற அபிஷேகம் அமைதலா இருக்காதா? The anointing that is coming upon Jehu, it will never stay simple. அது வேகமா செயல்படும். It will do fast. அது வேகமா செயல்படும். It will work fast. யெகூவுக்கு எலிசா சொல்லி அனுப்புறாரு. Elisha is saying these things to Jehu and sending him. அது பொறுமையா செயல்படாது. It will never do slowly. தேவன் காலத்தை சுற்றி வந்தவர் இப்பொழுது அதை குறித்து பேசுகிறார். The one who look after the season, he is speaking about that. இனி அவர் பிள்ளைகள் மேல் இறங்குற அபிஷேகம் அது ஒரு நாளும் ஒருபோதும்
பொறுமையா ஓடாதீ நீ. The anointing which is going to come upon the people of God, it will never be slow. யெகூவே, Oh Yehu, நீ வேகமாய் புறப்படு. get ready fast. நீ வேகமாய் புறப்படு. Get ready fast. அபிஷேகம் உன்னை துரிதப்படுத்துது. Anointing is making you fast. அப்படிப்பட்டவங்க எழுந்து நிக்கலாம். Can you please stand, those who want that? அப்படிப்பட்டவர்கள் முன்னே வரலாம். Amen. Those who want the anointing, come forward. எலிசா யெகூவுக்கு சொன்ன வார்த்தை. The words Elisha said to Yehu. எலிசா யெகூவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. The words that Elisha said to Yehu. அவன் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றின பொழுது எலிசா சொன்ன வார்த்தை. As he poured the anointing oil upon him, while he pours, he spoke these words. யெகூவே, Oh Yehu, உன் மேல இறங்குற அபிஷேகம், the anointing that is coming upon you, அது துரிதமாய் செயல்படும். it will work faster. அது வேகமாய் செயல்படும். It will work faster. இத்தனை காலம் தாமதமாக இருந்த காரியங்கள் எல்லாம், Amen. The thing which are slower up to now, உன் மேல இப்ப இறங்கும் பொழுது, as it comes upon you, அந்த அபிஷேக தைலம் வேகமாய் செயல்படுத்தா. that anointing oil will make you faster. உன் விடுதலை இனி தாமதமாகாது. Your deliverance will not be slow. உன் அற்புதம் தாமதமாகாது. Your miracle will not be slower. உன் நன்மை தாமதமாகாது. Your good things will not be உன் slower. ஜெயம் இனி தாமதமாகாது. Your victory is not be slower. உன் சத்துருவின் முடிவு இனி தாமதமாகாது. The end of your enemy will not be slower. தேவன் துரிதமாய் செயல்படுகிறார். God is working faster. அந்த அபிஷேகம் துரிதமாய் செயல்படுத்துதே. That anointing makes everything faster. அநேகர் மேல இறங்குதே. It is coming upon many people. அநேகர் மேல, Many people. இப்ப Right now. இப்ப Right now. fire, Right now. fire, Akili. இறங்குதே. Akili. இறங்குதே. Akili. இறங்குதே. fire, Akili. எரியட்டா. Akili. எரியட்டா. Right now. எரியட்டா. 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 சபரகதட. ரியாதரபோ. அந்த ரகசியத்தடானியா. ரீதரபோ. அக்கினி இப்பொழுது இப்பொழுது பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக. பரகதரபோ. ஓரிகதரபோ ரகசிய. அத்துடானியா. ஓரகதனா. அடக்காத அடக்காத அடக்காதே. Don't hold. நீ அமைதலா இருந்தாலும் அந்த அபிஷேகம் உன்னை அமைதலா இருக்க விடாதே. If you even stay meek, that anointing will never let you stay meek. அந்த அபிஷேகம் உன்னை உந்திக்கிட்டே இருக்கும். That anointing will ignite you. அந்த அபிஷேகம் உன்னை ஏவிக்கிட்டே இருக்கும். That anointing will lead you. அந்த அபிஷேகம் உன்னை நடத்திக்கிட்டே இருக்கும். That anointing will lead you. தேவன் துரிதப்படுத்துகிறார். God will make you faster. தேவன் வேகப்படுத்துகிறார். God will make you faster. அபிஷேகம் வேகப்படுத்துதே. Anointing will make you faster. யெகூவே புறப்படு. Yehu, get ready. உன் மேல இறங்குற அபிஷேகம், The anointing that is going to come upon you, அது வேகமா செயல்பட போகுது. it will work faster on you. அநேகர் மேல இறங்குது. It is coming upon many people. அநேகர் மேல Coming upon many people. இனி தாமதம் இல்லை. Now it is not going to be late. இனி தாமதம் இல்லை. Now it is not going to be late. இனி தாமதம் இல்லை. Now it is not going to be late. இனி தாமதம் இல்லை. Now it is not going to be உடனே late. உடனே உடனே உடனே. Right now. இப்பா 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 Right now. இறங்குதே. Coming upon
upon you. இறங்குதே. Coming upon you. Fire. இறங்குது இறங்குது தாமதம் இல்லாம உடனே 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 அந்த அக்கினி இறங்கி வருது புறப்பட்டு போ எகுவே புறப்பட்டு போ தேவனுடைய அபிஷேகம் தாமதம் இல்லாமல் ஓ மேல இறங்கி வருது புறப்பட்டு போ அநேகருடைய நினைவில் இருக்கிற சில போராட்டங்களை தேவன் வேரோட பிடுங்க விரும்புகிறார். God is uprooting the problems and confusion from many. நீ அந்த அபிஷேகத்தை நோக்காதபடி, அந்த அபிஷேகத்தின் கிரியைகளை நடப்பிக்காதபடி உன் சிந்தையிலே சில போராட்டத்தை சத்துரு எழுப்பினான். Some problems that Satan raised that was hinder to look at the anointing. நீ ஆண்டவர்ட்ட சொல்லு, speak to the Lord. நான் அபிஷேகத்தை நோக்குவேன். I will look upon the anointing. நான் கன்மலையை நோக்குவேன். I will look unto the rock. அந்த எண்ணெயை நோக்குவேன். I will look unto that oil. அந்த கிரிகளை நோக்குவேன். I will look unto that work. இனி எதையும் பார்க்க மாட்டேன். I will never look unto anything. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். Amen. I am making a covenant with my eyes. என் பார்வை அந்த அபிஷேக தைலமே. In my eyes that anointing oil. என் பார்வை அந்த அபிஷேக தைலமே. In my sight that anointing oil. எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? How many of you make a decision? இறங்கி வருதே. It is coming down. அந்த நினைவுகளை தேவன் தெளிவாக்க விரும்புகிறார். God wants to make clear those thoughts. அந்த அபிஷேக தைலம் இனி உன் கையில் இல்லாது. Amen. That anointing oil will never let in your hands. உன் மனதிலும் உன் சிந்தையிலும் உன் இருதயத்திலும் அது வெளிப்பட போகிறது. It is going to be revealed in your mind, in your thoughts, in your heart. இதோ அது வெளிப்படுது. Now it is revealed. சத்துரு உன்னை குழப்பி விட்ட காரியங்கள் எல்லாம் இப்ப மாறுதே. Everything that Satan made confusion, everything it is shaking. தேவன் உன்னை தொடுகிறார். God is touching you. அபிஷேகம் எழும்புதே. Anointing is coming upon you. பிரசங்கி 9:8 படியாய். As in 9:8 படியாக 9:10. ஓ மேல தேவன் ஊற்றுகிற அந்த எண்ணெயின் அளவு இனி குறைய கூடாது. You should never go down on that the measure of oil that God pours upon you. உன் தலைமையில இருக்கிற அந்த அபிஷேக தைலத்தின் எண்ணெய் குறைய கூடாது. The anointing that is upon your head, the measure of anointing will அது ஒவ்வொரு நாள் should not go down. அது ஒவ்வொரு நாள் அதிகரிக்கணும். It should grow day by day. உன் கையை உயர்த்து. Raise up your hands. பிரசங்கி 9:8 படியாக. As it says in 9:10. சங்கீதம் 92:10 படியாக. Psalms 92:10. சங்கீதம் 23:5 படியாக. Psalms 23:5. என் மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலத்தின் அளவு இனி குறைய நான் விட மாட்டேன். I will never let the measure of that anointing go down. எனக்கு தேவன் தந்தர்லின அந்த அபிஷேக எண்ணெயின் அளவு இனி குறையாதே. The measure of that anointing that God has given, it will never go down. I will never let that. நான் ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவேன். I will be anointed every day by a new oil. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup overflows. எண்ணெய் நதி போல. As that oil river like. என் மேல புரண்டு ஓடணும். It is overflowing on me. எனக்குள்ள ஓடணும். It should flow into me. அப்படிப்பட்ட கிரிகளையே நான் நடப்பிப்பேன். I will do those
begins to walk. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Shabana katira. Kaimana katira. Rishabana. Regadana வேகமா. வேகமா. நான் உங்க மேல கைகளை வைக்கிற வேகமா. ரகஷிபி நந்தர. வாங்க வாங்க பிள்ளைங்க வாங்க. இயேசுவின் நாமத்தில். தோ இனி உன் மேல நான் கையை வைக்கும் பொழுது நான் தேவனுடைய கரம் வெளிப்படட்டும்.